சத்தியமா இவன் கூட நான் வாழவே மாட்டேன். அதே நேரம் இவனை நான் சும்மா விட மாட்டேன். இந்த தாலியை உசிரே போனாலும் நான் கழட்டி கொடுக்க மாட்டேன். நான் பட்ட வேதனை, என் குடும்பம் பட்ட வேதனை, அதை இவ அனுபவிக்க வேண்டாமா? ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க அம்புட்டு பேரும் பொசுங்கி போய் நிக்குதோம். இந்த வலிய இவ அனுபவிக்க வேண்டாமா? இவ குடும்பம் அனுபவிக்கணும். யாரு வந்து கேட்டாலும் சரி, இந்த தாலியை நான் நிச்சயமா கழட்டி கொடுக்கவே மாட்டேன். ஏடே, அந்த தாலியை வச்சுக்கிட்டு நீ அப்படி என்ன தாண்டி செய்ய போற? செய்வேன், நிறைய செய்வேன். அம்புட்டு அக்கிரமத்துக்கும் சேர்த்து உங்க எல்லாரையும் உள்ள தூக்கி வைக்காம விட மாட்டேன். என்ன உள்ள தூக்கி வைப்பியா? என்னடி பெரிய போல்ஸுகிற திமிரா? ஆமா, திமிருதான். ஆனா போலீஸ்ங்கிற திமிரு இல்ல, சண்முகத்தோட தங்கச்சிங்கிற திமிரு. அசிங்கப்படுத்துனீங்களா? பதிலுக்கு நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. அண்ணா விடுன, இதுங்க கூட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. பேருக்கும் காதல விழுந்துச்சா இல்லையா? இதுதான் என் முடிவு. இவங்களை என்ன செய்யணுமோ அத நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஆமா, ஆர்டர் போட்டுட்டேன். அண்ணா, பைக் சாவி கொடுங்க. குடுன. எல்லாத்துக்குமான எவிடன்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். இதோ இது என்னோட கல்யாண பத்திரிக்கை. எனக்கும் கௌதம்ங்கிறவருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி நடந்த ஏற்பாடு. இது கல்யாண வீடியோ மேடம். இதுல அவன் எனக்கு கட்டாய தாலி கட்டின வீடியோ எல்லாம் இருக்கு. சரி, அப்ப கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதானே? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல மேடம். ஊரு பஞ்சாயத்தை கூட்டி அவனும் அவங்க அப்பாவும் என்ன நிக்க வச்சு அவமானப்படுத்தினாங்க. அவன் கூட நான் வாழணும்னு மிரட்டுறாங்க. ஓ, அப்பங்காரனும் இதுல கூட்டா? இதை விடக்கூடாது. போலீஸ்னா என்ன நினைச்சிட்டாங்க? உடனே நடவடிக்கை எடுப்போம். நீ முதல்ல அவங்க 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. ரெடியா எழுதி கொண்டு வந்திருக்கேன் மேடம். நடந்தத தெளிவா நான் இதுல எழுதி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. ஏட்டம்மா. மேடம் சொல்லுங்க மேடம். இந்தாங்க, ரைட்டர் கிட்ட கொடுத்து இத முதல்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். கம்ப்ளைண்ட்க்கு ரெசிப்ட் நான் சைன் பண்றேன். உடனே ஆரம்பிச்சிடலாம். ஓகே மேடம். ஆமா, அவங்க வீடு எங்க இருக்கு? நான் கூட்டிட்டு போறேன் மேடம். முதல்ல அந்த அப்பனையும் மகனையும் அள்ளிட்டு வந்து லாக்அப்ல போட்டுட்டு அப்புறமா விசாரிக்கலாம். அடடடடடடா, என்ன நடிப்பு, என்ன வசனம். இலே, அந்த வீரா அப்படி தெரிஞ்சு ஓடி போயிட்டாள். அவ வீட்டுக்குள்ளார போய் அவளையும் அவன் அண்ணனையும் உசுப்பி விட்டாள. ஆனா அந்த வெறும் போய் அவ்வளவு பொறுமையா இருந்து அம்புட்டே மேனேஜ் பண்ணி தொலைச்சு விட்டான். அவ என்னைய வெறுப்பேத்திட்டு தான் நினைச்சிட்டா. ஆனா நானு ஊரு முன்னாடி நிக்க வச்சு மானத்தை வாங்கிட்டோம்ல. அத பொறுக்க முடியுமா அந்த வீராவால? அத பொங்கிட்டா. அம்பிட்டு பேசினவ தாலி அறுத்து எரிஞ்சிட்டு போயிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவ அக்காக்காரி பஞ்சாயத்துல வச்சு அந்த வெங்கடேசன் கட்டின தாலிய அறுத்து வீசினால, அதே மாதிரி இவ நடந்துப்பான்னு நினைச்சேன். அது மட்டும் நடக்கல. அக்கா, அடி மேல அடி வச்சா அம்மி மட்டும் இல்ல ஆணையா அசையனும் பலதரம் சொல்லியிருக்கேன். இது வெறும் ஆரம்பந்தே. அந்த தாலி அவ அறுத்து வீசுற வரைக்கும் நான் தொடர்ந்து அவளுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஐயோ, உன்ன போல வருமால. பஞ்சாயத்துல வச்சு அவளை கேவலப்படுத்திட்டான்ல. இனிமே பாரு, அவன் நொன்ன வந்தாலும் கேட்க மாட்டா. இல்ல என் வீட்டுக்காரி போய் என்ன கெஞ்சினாலும் கேட்க மாட்டான்.
இனிமே இந்த வீட்டு படி ஏறி அவ வரவே மாட்டா. இந்த பிரச்சனை ஓச்சுதுக்கா. பாவி பாவி படுபாவி, பெத்த புள்ள வாழ்க்கைய அழிச்சுட்டு சந்தோஷப்படுதியலே. நீங்களா ஒரு மனுஷனா? என்னத்துக்கு தான் உங்க புத்தி இப்படி போகுது? என்னடியே, என்னாச்சு உன் பெத்த பிள்ளைக்கு? இவன் என்ன அவளை லவ் பண்ணி அவ கழுத்துல தாலிய கட்டினா? இவனுக்கே விருப்பம் இல்லாம தானே அவ கழுத்துல தாலிய கட்டினா? விருப்பம் இல்லாதவ விலகி போறது தானே சரி. ஐயோ ஆண்டவா, என்னத்துக்கு தான் இந்த மனுஷனை இந்த மாதிரி குரூர புத்தியோட படிச்சியோ தெரியலையே. இந்தாருங்க, அவ என் மருமக, என் மகனோட பொண்டாட்டி. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போக வேண்டியது தானே. யார கேட்டு நீங்க பஞ்சாயத்தை கூட்டினீங்க? இது எந்த ஒரு நியாயம்? இது சௌந்தர பாண்டியோட நியாயம். அவளுக்கு பிடிக்காத கல்யாணம், அவகிட்ட கேட்காம தாலிய கட்டிப்புட்டான். அவ அப்படிதான் கோவமா இருப்பா. நான் கொஞ்சி கெஞ்சி அவ கால்ல விழுந்து கைய புடிச்சு எப்படியாச்சும் அவளை சமாதானப்படுத்தி கொஞ்ச நாள் அவளை இங்க கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அதுக்குள்ளதான் நீங்க கெடுத்து விட்டுட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? பா, ஏன்பா எதுக்காக வீராவை பழி வாங்குறதுக்காக அம்மா வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குப்பா இப்படி ஒரு வேலையை செய்றீங்க? இல்ல சிவபாலா, நீயாலே எப்படி பேசுத? இல்ல அவ தாலிய கலட்டி வாங்கணும்னு நீ தானே சொன்ன. அதுக்காக இப்படியா?